ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் மலரின் ருச்சிகரம். இன்றைக்கி நம்ம லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள்: கடலை மாவு 500 கிராம், சர்க்கரை 750 கிராம், கேசரி பவுடர், முந்திரி, திராட்சை, நெய், 5 ஏலக்காய், தண்ணீர் 250 ml பாகு காய்ச்சறதுக்கு, 400 ml கடலை மாவு கரைக்கிறதுக்கு, எண்ணெய். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கிலோ சர்க்கரையிலேருந்து கொஞ்சம் சர்க்கரையை மட்டும் ஜாருக்குள்ளே போட்டு கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காவையும் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். வாயில் அடிப்படாமல் இருக்கும், அதனால தான் பவுட்ரு பண்ணுறோம். அடுத்தது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து கடலை மாவு கரைச்சிக்கலாம். உப்பு நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இன்றைக்கி 500 கிராம் கடலை மாவு கரைக்கிறதுக்கு எனக்கு 400 ml தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பாகு காய்ச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் கொட்டிடலாம். அது கூடவே தண்ணியும் ஊற்றிடலாம். 250 ml தண்ணி மட்டும் ஊற்றுங்க. தண்ணி ரொம்ப நிறையா ஊற்றுனீங்கன்னா பதம் வரக்கு ரொம்ப லேட் ஆகும். 250 ml தண்ணி மட்டும் ஆட் பண்ணுங்கள். நம்மளுக்கு கம்பி பதம் வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுப்பில் வச்சு நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க கேசரி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. லட்டுனாவே கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால தான் நம்ம கேசரி பவுடரை ஆட் பண்ணுறோம். சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த ஏலக்காய் சர்க்கரை பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. 10 மினிட்ஸ் தாண்டினாவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது நல்லா கலக்கிட்டே இருக்கணும், கம்பி பதம் வந்துடும். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம கம்பி பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணலாம். ஒன்று பின்னாடி ஒன்று விழுகுது பாருங்கள். நம்ம கரண்டியில் எடுக்கும்போது இந்த மாதிரி விழுகணும். இதைத்தான் கம்பி பதம்னு சொல்லுவோம். பாருங்கள், இந்த மாதிரி பதம் வரணும். வந்தோன்னா நம்ம பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து நம்ம லட்டுக்கு தேவையான பூந்தி போட்டுடலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இந்த மாதிரி லைட்டாக ஒரே ஒரு கடலை மாவு ஒரு ட்ராப் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஹீட் ஆயிடுச்சு இல்லைன்னு. நல்லா மேலே வந்துச்சுன்னா ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம கலக்கி வச்சுருக்க கடலை மாவை பூந்தி கரண்டியில் போட்டு தேய்ச்சி விட்டுடலாம். எல்லா பக்கமும் போகிற மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்க வேண்டாம். ரொம்ப மொறுமொறுன்னு ஆக்க வேண்டாம். நீங்கள் எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு எடுத்துடலாம். ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிட்டால் அது மிக்சர் பதத்துக்கு போயிடும், பூந்தி கரெக்டாக இருக்காது. எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கடலை மாவையும் பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்தது இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையுமே லைட்டாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுட்ரு பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பவுட்ரு பண்ணி நம்ம பாகு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பூந்தி அப்பவும் முழுசாக இருந்துச்சுன்னா பருப்பு மெத்து போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு கையில் எடுத்து பாருங்கள், உருண்டை பிடிக்கிற பதம் இருக்கான்னு. பாகு எச்சா இருக்குதுன்னா கொஞ்சம் ஆற வச்சு அப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிற பதம் கரெக்டாக இருக்குது. ஒரு வேளை நீங்கள் பாகில் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்கனாலும் ஆற வச்சு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அடுத்தது நெய்யில் முந்திரி வறுத்து கொட்டிடலாம். நல்ல சிவப்பு கலராக வறுக்கட்டும், கருக விட்டுறாதீங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துருங்க. எடுத்து நம்ம அதில் போட்டுட்டு மறுபடியும் கீ ஆட் பண்ணி திராட்சை வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை ரெண்டையும் ஒரே இதில் வறுத்துடக்கூடாதுங்க, தனித்தனியாக வறுத்துக்கோங்க. திராட்சை நல்லா உப்பி வரும். திராட்சை பாருங்கள் நல்லா உப்பி வந்துருச்சு. இதையும் எடுத்து நம்ம பூந்தி கூடவே போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டு நெய் ஆட் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லா பக்கமும் போகிற மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
அப்புறம் நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ மாவு எடுத்திருந்தோம். அதுக்கு மீடியம் சைஸ் லட்டு 40 லட்டு வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.